secondary paintingல first lesson history and appreciation of art from 3000 BC to 600 BC. அதாவது வரலாறில் வந்து இந்த ஆர்ட் எப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க அது பார்த்திங்கன்னா 3000 பிசிலேருந்து 600 ஏடி வரைக்கும் நடந்த விஷயத்தை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். From Indus Valley Civilization 2500 BC to 1750 BC to Mauryan Dynasty 3rd century BC, we see a gradual development in art and craft. Artists of the Harappan period were extremely skilled. Mauryan period marked a new beginning in Indian history. Highly polished quality of sculptures, pillars from the Ashokan period are treasure of Indian art. என்ன சொல்கிறாங்கனாக்கா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது 2500 பிசிலேருந்து 1750 பிசி வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துச்சு. அப்புறம் 3rd century பிசியில் பார்த்திங்கனாக்கா மௌரியன் டைனாஸ்டி வந்துச்சு. மௌரியாக்கள் வந்து ஆழ்ந்தாங்க நம்ம இந்தியாவை. அப்படி இருக்கும்போது அந்த டைமில் வந்து ஆர்ட்டு, அதாவது கல்ச்சர் ஆர்ட்டு வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆச்சு. பெயிண்டிங்கு, ஆர்ட்டு, ஸ்கல்ப்சர்ஸு இதெல்லாமே பெரிய லெவலில் டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹரப்பன் பீரியடில் பார்த்திங்கனாக்கா ஹரப்பாஸ் வந்து நம்மளை ஆழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஹரப்பாவில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப திறமசாலிகளாக இருந்தாங்க. அதாட்டம் மௌரியா பீரியடில் இந்த ஆர்ட்டுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு புது வகையான ஒரு ஆரம்பம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்துச்சு. ஸோ மௌரியன் பீரியட்லேயும் ஹரப்பன் பீரியட்லேயும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு நம்மளோட இந்தியன் ஆர்ட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. Along with this technically improved style, there was also the traditional of popular folk art which continued in the form of crude mother goddess figures. After the Mauryans, when the Sanghas came to power, they continued with the artistic activity, and we got a great stupa and sculptures of Sanchi in the state of Madhya Pradesh. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அசோகா பீரியடில் பார்த்திங்கனாக்கா இந்தியனோட ஆர்ட் வந்து பெரிய லெவலில் ஒரு பொக்கிஷமாக இருந்துச்சு, நல்ல டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டெக்னிக்கலாகவும் நல்ல இம்ப்ரூவ் ஆன ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு. அது கூடயே பார்த்திங்கனாக்கா ஃபோக் ஆர்ட், அதாவது நாட்டுப்புற பாடல்கள், இந்த மாதிரி ஃபோக் ஆர்ட்ஸு, அப்புறம் இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா அப்புறம் மதர் காடஸோட ஃபிகரு இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா அந்த பீரியடில் தான் செஞ்சாங்க. அப்புறம் மௌரியாவுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா சங்காஸ்ன்னு வந்தாங்க. அவங்க வந்து பவருக்கு வந்தாங்க, அதாவது இந்தியாவை வந்து ஆள ஆரம்பித்தாங்க. அவங்களும் பார்த்திங்கனாக்கா இந்த ஆர்ட் விஷயத்தை எல்லாத்தையுமே நல்லபடியாக அவங்க டெவலப் பண்ணாங்க. அவங்களோட ஒர்க்கு தான் பார்த்திங்கனாக்கா நம்ம மத்திய பிரதேஷில் ஸ்தூப்பா அண்ட் ஸ்கல்ப்சர் ஆஃப் சாஞ்சி, இது ரெண்டுமே அவங்க காலகட்டத்தில் செஞ்ச விஷயந்தான். அது இன்னமும் நாம் பார்க்க முடியுது, ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The Kushans, who had come from outside India, helped in the progress. During this period, we see the development of sculpture, portraiture for the first time. ஸோ இவங்களுக்கு அப்புறம் சங்காஸ்க்கு அப்புறம் என்னாச்சு, குஷன்ஸ் வந்தாங்க. இவங்க வந்து வெளியிலேருந்து வந்து இந்தியாவை வந்து இது பண்ணாங்க. ஆர்ட்டை வந்து பெரிய லெவலில் நெக்ஸ்ட் லெவலில் ப்ராக்ரஸ் ஆச்சு இவங்களால் இந்த குஷன்ஸ் டைமில். இவங்க டைமில் பார்த்திங்கனாக்கா ஸ்கல்ப்சர் வந்து போட்ரி ஆர்ட்ஸ், அதாவது பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்கல்ப்சர்னாக்கா நம்ம கையில் பண்ணுற கைவினை பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க, இன்ட்ரடியூஸ் ஆச்சு. குப்தா பீரியட் இஸ் ரிகார்டட் ஆஸ் த கோல்டன் பீரியட் ஆஃப் இந்தியன் ஆர்ட் ஹிஸ்ட்ரி. Refinement came in the representation of the human figures. Some of the most important art centers during the period were Mathura, Sarnath, Ujjain, Aichatra and others. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த குப்தா அவங்க வந்தாங்க. அவங்க வந்து நம்மளை டாமினேட் பண்ணாங்க, ஆளுனாங்க இந்தியாவை. அப்போது பார்த்திங்கனாக்கா அந்த காலகட்டம் ஒரு கோல்டன் பீரியடுங்கிறாங்க ஆர்ட்டுக்கு, இந்தியன் ஆர்ட்டுக்கு
ஒரு கோல்டன் பீரியடுங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா ஹியூமன், அதாவது மனுஷங்களே அப்படியே தத்ரூபமாக வரைய ஆரம்பித்தாங்க. அவங்க ஸ்கல்ப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க, வடிவமைக்கவும் ஆரம்பித்தாங்க. இவங்களோட ஒரு சில வேலைப்பாடுகள் பார்த்திங்கனாக்கா, இம்பார்ட்டண்ட் வேலைப்பாடுகள் இன்றைக்கும் மதுராலையும் சாரநாத்லேயும் உஜ்ஜைனும் ஹைசாத்ராங்கிற இடத்துலையும் நாம் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. Gupta sculpture shows the perfect balance and blending of style, the skill, the mastery, and the imagination. The religious sculpture show the divine quality, the slight tilt of the lip, the full roundness of the figure, accurate carving, and the simplicity become the stylish stamp of the Guptas. ஸோ என்னாச்சுனாக்கா இந்த குப்தா பீரியடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கல்ப்சர் வடிவமைக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபாக இருந்துச்சு. அதாவது நேர்லேயே ஒரு மனுஷங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ஐப்ரோ ஆகட்டும், அந்த கண்ணோட இதாகட்டும், லிப்ஸோட அந்த எட்ஜ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த குப்தா டைமில் தான் இதை பெரிய லெவலில் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அலாங் வித் த ரிலீஜியஸ், secular sculptures were also produced in a large extent. Famous painting of Ajanta were done during the period. Besides painting and sculptures, the new development in art was the cave and temple architectures. ஸோ இந்த குப்தா பீரியடில் பார்த்திங்கனாக்கா இந்த விஷயம் மட்டும் இல்லாமல், அந்த ஸ்கல்ப்சர் விஷயம் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வேறு என்ன பண்ணாங்கனாக்கா, இது பெரிய லெவலில் ஆல் ஓவர் இந்தியாவில் பரப்புனாங்க. அதில் ஃபேமஸான பெயிண்டிங் எங்கே இருக்குனாக்கா அஜந்தாங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது பாம்பே பக்கத்தில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெயிண்டிங் ஸ்கல்ப்சர்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் டெவலப் கேவில், அதாவது குகையிலே பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் கோயில்லையும் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க, ஆர்கிடெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. யார்? இந்த குப்தா காலத்தில் இருந்த ஆர்டிஸ்ட்டுங்க. Some of the important sites in this respects are Udayagiri caves in Madhya Pradesh and Nachna in Bumara were temple architecture started. ஸோ இதோட இம்பார்ட்டண்ட்டான இடம் எங்கே, இவங்களோட வேலை எங்கே அப்படின்னு பார்க்க போனாக்கா உதயகிரின்ட்டு ஒரு கேவுன்ட்டு இருக்குது. அதாவது உதயகிரி கொகன்ட்டு இருக்குது. அது எங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அப்புறம் நச்சனா அண்ட் பூமாராங்கிற இடம், அதுவும் அங்கே தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா டெம்பிள், கோயில்லையும் வரைஞ்சிருப்பாங்க, குகையிலையும் வரைஞ்சிருப்பாங்க. இன் அ நட்ஷெல் இட் கேன் பி செட் தட் Gupta period is a classical period of the Indian history. ஸோ ஓவராலாக சொல்ல போனாக்கா குப்தா பீரியடு ரொம்ப ஒரு பொற்காலமாக இருந்திருக்கு நம்ம இந்தியன் வரலாற்றில். இந்த கிளாசிக்கல், அதாவது ஆர்ட் சம்மந்தப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க.